ஏன்ப்பா சீக்கிரம் ஃபைனலை அனௌன்ஸ் பண்ணாமல் இது என்னப்பா நெதர்லாந்து வார்சஸ் இந்தியா உமன்ஸ் மோதிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்துறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்தியா உமன்ஸ் வார்சஸ் நெதர்லாந்து உமன்ஸ் மோதுறாங்க. அதில் டாஸ் டைமு கார்மன் பேட் கர் வந்து இன்றைக்கி டாஸை போட்டாங்க. அதில் டாஸை வின் பண்ணது நெதர்லாந்து உமன்ஸ் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸிங் பவுல் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் நம்ம ஆடி ஒரு ரன்களை 200+ அடிக்கணும், டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கார்மன் பேட்கர் நினைக்க ஃபஸ்ட்டு நீ ஸ்டார்ட் பண்ண ஸ்மிருதி மந்தனா, சப்பாலி வர்மா இவங்க 2 பேரும் அற்புதமாக ஒரு பார்ட்னர்ஷிப்பை இன்றைக்கி கிரியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா லாட் ஆஃப் ரன்ஸ் இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் இந்தியாவுக்காக நிறைய டைம் வந்திருக்கு, நிறைய மேட்சஸில். ஸோ இன்றைக்கும் அது கை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலையில் இன்றைக்கி ரொம்பவே நல்லாவே கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு ஸ்மிருதி மந்தனா இவங்க இப்படியெல்லாம் பேட்டிங் ஆடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட புதுவிதமான ஷாட்ஸ்களை ஆடினாங்க. அதாவது ஸ்விட்ச் கிட்டு, அப்புறம் ரிவர்ஸ் ஸ்கூப்பு, அப்புறம் ஸ்ட்ரைட் ட்ரைவு, அது அன்ஆர்த்தடாக்ஸ் போட்ட பாலை ஒரு ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆனாங்க பாருங்கள். அந்த காலத்தை சச்சின் டெண்டுல்கர் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ சப்பாடி அதாவது இன்டென்ட் காமிக்கணும், ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து சப்பாலி வர்மா நெதர்லாந்து உமன்ஸ் பவுலர்ஸை போட்டு பொழந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதன் மூலிமா சப்பாலி கம்பேக் இஸ் பேக் அப்படிங்கிறது இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிட்டாங்க சொல்லணும். ஸோ என்னென்னா ஃபைனலி இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் மட்டும் 115, அதாவது விக்கெட்டே விடலை, அதாவது 115 ரன்னுக்கு விக்கெட்டே விடாமல் நெதர்லாந்து உமன்ஸ் பவுலர்ஸை போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருந்த தருணம் அந்த ஹெட்டிங்கிலே. அதாவது ஹெட்டிங்லி ஸ்டேடியத்தில் ஒரு விக்கெட்டுக்கு பஞ்சமாக இருந்த நிலவிய தருணம் அது. அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி 2 பேரும் ஒரு மாசிவான கம்ஃபர்டபுளான ஒரு நாக்கு ஆடியிருக்காங்கன்னா அதுக்கு மிகையாகாது. 2 பேர்த்து பேட்டில் இருந்து அவ்வளோ பல ஷாட்டு, நிறைய ஷாட் கையில் எடுங்க, கண்ணில் ஒத்திக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஷாட் ஆடினதெல்லாம் 2 பேரும். சப்பாலி வர்மா ஃபஸ்ட்டு வந்து 50 அடிக்கிறாங்க. அந்த 50 பேக் இன் தி ஸ்டைல், அதாவது வேர்ல்டுக்கு மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் கேமில், அது நெதர்லாந்து டீமோ அயர்லாந்து டீமோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு 50 டீம் இந்தியாவுக்கு சப்பாலி வர்மானால் கிடைக்குதா இல்லையா அதுதான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இன்றைக்கி சப்பாலி வர்மா இஸ் பேக், 50 இஸ் ஆன் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சப்பாலியோட தொடர்ந்து ஸ்மிருதி மந்தனம் அவங்க பேட்டில் இருந்தும் ஒரு 50 அடித்தாங்க. ஸோ 2 பேரும் சப்பாலி வந்து ஓப்பனர்ஸாக நிறைய 50 அடிச்சிருக்காங்க. பட் இன்றைக்கி அதில் வேறு லெவல். பட் ஒரு வைஸ் கேப்டனாக இப்படித்தான் ஆடணும், அவங்களும் வேறு லெவலில் ஒரு 50 அடித்து சரித்திர சம்பவங்களை பண்ணியிருக்காங்க இவங்க 2 பேர் சேர்ந்து மட்டும் டீம் இந்தியாவுக்காக 3932 ரன்களை ஓப்பனராக அடிச்சிருக்காங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, நிஜமாலுமே 2 பேரும் போட்டு பொழந்தெடுத்துருக்காங்க T20 சீரீஸில். அந்த மாதிரி ஒரு சம்பவம்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு டாப் 5ல் வந்து ஸ்மிருதி மந்தனா ப்ளஸ் சப்பாலி வர்மாவோட பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம். ஸோ சப்பாலி வர்மா இஸ் கான் அவுட் ஆகி வெளியிருந்துட்டான் ஆஃப்டர் 50. ஸோ அதுக்கப்புறமா ஸ்மிருதி மந்தனா போட்டு பொழந்து 76 ரன்களை அவங்க ஆட்டம் இருந்து போனதுனால, ஸோ இப்போ என்னென்னா இந்தியா 20 ஓவருக்கு 209 ரன் அடித்து 5 விக்கெட்டு இழந்து, அதில் ஸ்மிருதி மந்தனா 47 பாலுக்கு 74 ரன்னும், சப்பாலி வர்மா 38 பாலுக்கு 55 ரன்னும், அதில் அதாவது நெதர்லாந்து பவுலர்ஸ் உமன்ஸில் பொறுத்த மட்டும் 4 ஓவர் வீஸ் 32 ரன்னை கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. சி.டி. லேங்கே நெதர்லாந்து 210 இமாலய டார்கெட்டை நோக்கி செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கிலேயே அவங்க டாப் ஆர்டர் படுமட்டமாக ஆடுனா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் ஆடுதில். முதல்ல அம்ஜுத்கர் அவங்க பவர் பிளேலேயே ஒரு விக்கெட்டை போட்டு தரமான சம்பவங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கம்பேக்கு வேறு லெவலில். பட்டு ஸ்ரீசரணி அவங்க அதுக்கு மேலே, அதாவது
இந்தியா வந்து விக்கெட் எடுக்கும்னு தெரியும். பட் இந்த மாதிரிலாம் விக்கெட் எடுக்கலான்னு ஒரு புதுவிதமான இன்டென்ட்டை கொடுத்து ஒரு புதுவிதமான விக்கெட்டை எடுக்கிறாங்க. பட் ஆர்ம் பவுலர் வந்து செமையாக இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பிலையும் ஸ்பின்னர்ஸு வெல் டு குட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தீப்சி சர்மா அவங்களுக்கு ஒரு விக்கெட். ஸோ அதுக்கப்புறமா சப்பாடி வர்மா, ஸ்ரீசரணி இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கும்போது இந்தியாவுக்கு செமையாக கேம் வந்து மாறிட்டு இருந்துச்சு. ஸோ இதன் மூலிமா ஈஸியாக பாயிண்ட் ஸ்டெப்பில் த்ரூ ஆயிடுவாங்க. பட் நம்பர் 1 பொசிஷனுக்கும் போவாங்க. அதுக்கு வந்து தீப்தி சர்மா ஒரு ஆல்ரவுண்டரை இந்தியாவுக்கு எந்த வகையிலும் கான்ட்ரிபியூட் பண்ண நான் தயாரே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. பட் சப்பாடி வர்மா இன்றைக்கி ஒரு 3 விக்கெட்டை போட்டாங்க பாருங்கள். அதுதான் வெரி வெரி குரூசியல். ஒரு லெக் ஸ்பின்னர் மாதிரி போட்டு, அதாவது சச்சின் டெண்டுல்கர் அந்த காலத்தில் போடுவார் அந்த மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னர்ஸை போட்டு 3 விக்கெட்டை கழட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் மெயின் விக்கெட்டு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ மிடில் ஆர்டரில் விக்கெட்டு போடுறது சப்பாடி வர்மாவுக்கு கை வந்த கலை. ஒரு க்ரூசி கேமில் விக்கெட் போடுறதுல அதை விட ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணுறது அதை விட வேறு லெவலில். ஸ்ரீசரணி இஸ் டூ குட். அதாவது ரிச்சா கோஸ், அதாவது இந்த மாதிரி போட, இந்த மாதிரி கொண்டு வா, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவா. அதை அப்படியே கேட்டு பண்ணதுனால அவங்களுக்கு பெட்டர் ஃபார்ம் இன்சைட் அந்த மாதிரி வராங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கேம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பவுலிங் ஸ்டைலில் கொண்டு வந்து ஃபார்முக்கு வர்றதை வந்து நம்ம கைக்கு வந்த கலையாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவுக்கு பொறுத்த மட்டும். ஏன்னா மற்ற லீக் மேட்சஸ் பொறுத்த மட்டும் மற்ற எல்லா டீமுக்கும் நல்லா. பட் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க 2 பேர்த்து கூட கேம் மட்டும் நம்ம கரெக்டாக நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணி ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுற பொசிஷனுக்கு நம்ம போனால் தான் அது வந்து ஈஸி வின்னாக சொல்லலாம். பட் கார்மன் பெட்கர் வந்து இன்றைக்கி கேப்டன்சி ஸ்டைல் வந்து லாஸ்ட் கேம்லேயே பார்த்தா நல்லா பண்ணாங்க. அந்தளவுக்கு தீப்தி சர்மா எதுவும் பண்ண வைக்கல. பட் இந்த தடவை செமையாக பண்ணாங்க. ஸோ அதன் மூலிமா பாஸ் டி லீடு மட்டும் 27 பாலுக்கு 28 ரன்னு. பட் நெதர்லாந்து 114 ரன்னுக்கு சுருண்டுட்டாங்க. அதாவது ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 17.3 ஓவரில் 114 ரன்கள் அடித்து ஆல் அவுட் ஆகி இந்தியா உமன்ஸ் வின் பை 95 ரன்ஸ். அதாவது 95 ரன்ஸ் இமாலய இலக்கை அடைஞ்சதுனால, இமாலய வெற்றி பெற்றதுனால வேர்ல்டு கப் மாதிரி பிக்கெஸ்ட் கேமில் நம்பர் 1 பொசிஷனுக்கு ஈஸியாக போயிடலாம். அதுதான் குரூப் பியில் வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து முன்னாடி போயிட்டாங்க. 2 ரேட் அடிப்பில்லை. பட் 2 பேரும் ஒரே பாயிண்ட்ஸ் தான். பட் 2 ரேட் அடிப்பில்லையில் இந்தியா நம்பர் 1க்கு மூவ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி சப்பாடி வர்மாவும் ஸ்மிருதி மந்தானாவும் இந்த மாதிரி ஆடுவாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.